அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? கண்டிப்பாக ரெடியாக இருப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாங்க பார்த்துருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் இப்போது நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோன்றது. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மேடவாக்கமில் ஒரு 2 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இந்த ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி போட்டிருந்தோம். இப்போ எதுக்காக இது போடுறோன்னா, விநாயகர் சதுர்த்தி வந்து பார்த்திங்களா, அதுக்காக ஒரு ஆஃபராக நம்ம இப்போ பிளான் பண்ணி பண்ணிருக்கோங்க. என்ன ஆஃபர்ன்றத வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த ப்ராஜெக்டோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியுங்க. நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் தேடி இருக்க ப்ராப்பர்ட்டியை நான் உங்கள்கிட்ட வந்து சேர்க்குறேங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒன்றுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷனில் தாங்க இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் கூட் ரோட்டில் யமகா ஷோரூம் தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க. யமகா ஷோரூம் தெரியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா SBI பேங்க் இருக்கும். யமகா ஷோரூம் அண்ட் SBI பேங்க்குக்கு சென்ட்ரல் ரோடு போகும், VGP புஷ்பா நகர். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சபரி நகர் இருக்கும். சபரி நகரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. வேளச்சேரி டு தாம்பரம் மெயின் ரோடு இருக்குது பார்த்தீங்களா. வேளச்சேரி டு தாம்பரம் மெயின் ரோட்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 800 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப நியர்பைலே, அதாவது ஜெயச்சந்திரனாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து மெட்ரோ ஸ்டேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நியர்பைலே இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 800 மீட்டர்ஸ் தான். ஏன்னா மெயின் ரோடு நம்ம போகிறோம் பார்த்திங்களா, அதோட டச்சில் தான் நமக்கு மெட்ரோ ஸ்டேஷனுமே வருதுங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக உள்ளே இருக்கிறது 16 வீடு இருக்குது. ஒரு பிளாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 வீடு, டோட்டலாக 8 பிளாக் இருக்குது. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக கார் பார்க்கிங்குமே கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங், கவர்டு கார் பார்க்கிங் வந்துடும். இந்த வீட்டிலே இருக்க ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்லிடுறேங்க. ரிவர் சைடில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு அப்பார்ட்மெண்ட் தான், லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட். கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் செப்பரேட்டாக கார் பார்க்கிங்குமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ப்ராஜெக்டில் ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு UDS தாங்க. மேடவாக்கத்தில் நீங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் வந்து இந்த மாதிரி ஒரு UDSல ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக வாங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. 691 ஸ்கொயர் ஃபீட் UDS கொடுத்து இந்த ப்ராஜெக்டில் நமக்கு பிளான் பண்ணிருக்காங்க. 2 BHK ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம பார்க்க போகிற வீடு. அதுவும் பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஒன்றுமே நான் டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். நமக்கு இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரா பார்ட்வே 2 சைடுமே நமக்கு கார் பார்க்கிங்குமே வந்துடும். இது உள்ள என்ட்ரன்ஸ் ஆகி நமக்கு என்ட்ரன்ஸில் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. பின்னாடி தான் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 பிளாக் பிளான் பண்ணிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ் ஆகுது. 15 வருஷம் ஓல்டு பில்டிங் தான். ஆனால் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஃபுல்லாக அவ்வளோ அழகாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. பில்டிங் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்தளவுக்கு பழைய ப்ராப்பர்ட்டி, ஓல்டு 15 இயர்ஸ் ஓல்டு மாதிரி நமக்கு தெரியாது. ரொம்ப ஒரு நியூவாக இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குற மாதிரி இருக்கும். வாங்க இப்போ நம்ம மேலே போய் ஒன்று பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு தாங்க. கீழே 2 வீடு, மேலே 2 வீடு. ஆப்போசிட்டில் நமக்கு வீடு வராது. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சவுத் ஃபேஸிங்கில் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் சேஃப்டி கிரில் கட்டுமே போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான தீக்குட்மே போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே போயிடலாம் வாங்க. உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா, லிவிங் கம் டைனிங்காக நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு பெரிய லிவிங் ஏரியாவை கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் நமக்கு ஒரு பால்கனியுமே வந்துடும். ஃபஸ்ட் பால்கனி பார்த்துடலாம். பால்கனி பார்த்திங்கன்னா 4க்கு 8ன்ற சைஸில் நல்ல ஒரு பெரிய பால்கனியாக கொடுத்துருக்காங்க. நீங்களே பார்த்திங்கன்னா தெரியும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு பிலாபாங் ஸ்கூல் இருக்குது. பிலாபாங் ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ப்ளஸ் நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலம்மா ஸ்கூலாக இருக்கட்டும், நியர்பை நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நமக்கு இருக்குது. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷனுமே கொடுத்துருக்காங்க. காமன் ரெஸ்ட் ரூமே வந்துடும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல டைனிங் டேபிள் போட்டாலும் அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக. ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 விண்டோ வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டைலில் வந்து தான் கிளாஸ் செட் போட்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் வெஸ்டர்ன் ஸ்டைலில் போடுறதா இருந்தாலும் போடலாம். காமன் ரெஸ்ட் ரூமில் ஷவர் பாயிண்ட், ஏட்ரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 7 அடி வரைக்குமே வால் டைலுமே போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து காமன் ரெஸ்ட் ரூம். இது வந்து காமன் ரெஸ்ட் ரூம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் வரும். 2 பெட்ரூமில் ஒரு பெட்ரூமில் தான் நமக்கு அட்டாச் பாத்ரூமோட இருக்கும். மாஸ்டர் பெட்ரூமில் அதையுமே நான் காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கிச்சனை பார்த்துடலாம். கிச்சன் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பெரிய கிச்சனாக கொடுத்துருக்காங்க. 10க்கு 11 சைஸில் பெரிய கிச்சனாக கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்ரூம் சைஸில் கிச்சன் மட்டுமே கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் மாடுலர் கிச்சன் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க வுட் ஒர்க்லாம் போட்டு பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து
கொஞ்சம் ரஷ்டாக இருக்குது. இதை வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறதா தான் யூஸ் பண்ணலாம். இதுவே வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நமக்கு சமைக்கிற ஸ்டேஜுமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது. நீங்கள் சிம்னி போட்டு மாடலர் கிச்சன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஃப்ரிட்ஜ் வைக்கிறீங்கன்னா அதுக்கான ப்ரொவிஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அவங்க சின்னதாக ஒரு பூஜை யூனிட்மே இங்கே வச்சுருக்காங்க. நமக்கு வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு 3 விண்டோ, அந்த சைடில் 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஏர் சர்க்குலேஷன் இருக்கணுன்றதுக்காக. ஃபர்ஸ்ட் இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த பெட்ரூமை போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பெட்ரூமே நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் எது நார்மல் பெட்ரூம் எதுன்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிங் சைஸ் பெட் போட்டாலும் அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல பெருசாக 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லெஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க்கில் போட்டு கவர் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்கள் திங்ஸ் வைக்கிறதா தான் தாராளமாக இந்த இடத்துல வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம், ஒரு விநாயகர் சதுர்த்தி ஆஃபராக போட்டிருக்கோன்ட்டு. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபஸ்ட்டு லேண்ட் ஏரியா பில்டப் ஏரியா பார்த்துடலாம். பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஏரியா, அதாவது கார்பெட் ஏரியா பார்த்தீங்கன்னா 945 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு பில்டப் ஏரியா வந்துடும். அண்டு காமன் ஏரியா அது எல்லாமே சேர்த்திங்கன்னா 1150 ஸ்கொயர் ஃபீட் வந்து நமக்கு டோட்டலாக பில்டப் ஏரியா. அதுலேருந்து யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா நான் கீழே சொல்லியிருந்தேன் 691 691 ஸ்கொயர் ஃபீட், கிட்டத்தட்ட 700 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு யூடிஎஸ் மட்டும். ஆல் கிரவுண்டுக்கு உங்களுக்கு மேலே யூடிஎஸோட இது மட்டுமே வந்துடும். இங்கே கரண்ட் ரேட் யூடிஎஸ் வேல்யூ என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பர் ஸ்கொயர் ஃபீட் 8000 வரைக்குமே போயிட்டே இருக்குது. பட் நம்ம அந்த ப்ரைஸ் தான் கோட் பண்ணாங்க. அப்பார்ட்மெண்ட்டுக்கு ரீசனபிள் ப்ரைஸாக என்ன ப்ரைஸ் கோட் பண்ணணுமோ அந்த ப்ரைஸ் தான் கோட் பண்ணிருக்கோம். இதில் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம 55 lakhs கோட் பண்ணியிருந்தோம். விநாயகர் சதுர்த்தி ஆஃபராக இப்போ இந்த 3 days புக் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கோட் பண்ணிருக்கோம்னா ஜஸ்ட் 53 lakhs கோட் பண்ணிருக்கோம். அதுலேருந்து ப்ரைஸ் நெகஷியபிள். நீங்கள் பேங்க் லோன் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக போனால் 80% வரைக்கும் பேங்க் லோன் நாங்களே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. ஜஸ்ட் 53 lakhs இந்த ப்ராப்பர்ட்டியை நான் சேல்ஸுக்கு உங்களுக்கு எடுத்துன்னு வந்திருக்கேங்க. விநாயகர் சதுர்த்தி ஆஃபராக இந்த 2-3 நாளில் புக் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்குது. இதுதான் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமே நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக பெரிய பெட்ரூமாகவே இருக்குது. அந்த பெட்ரூம் பார்த்தீங்களா அதே சைஸில் தான் இந்த பெட்ரூமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சேம் அது 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லெஃப்ட் எல்லாமே வுட் ஒர்க்கில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமே வந்துடும். அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அடி வரைக்குமே வால் டைல் கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட் 8 பாயிண்ட் வந்துடும். அண்ட் ஒரு வாஷ் பேஷனுமே பேரிவேர் பிராண்டில் போட்டிருக்காங்க. ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் கிளாஸ் செட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்னு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சில விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணி தாங்க ஆகணும். சேஞ்ச் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாகவே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயில்ஸ், இன்னும் வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுன்றதை அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. நீங்கள் தேடி இருக்கிற ப்ராப்பர்ட்டியை கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சேனலில் போஸ்ட் ஆகும். அதெல்லாம் பார்த்துக்க தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே போகாமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்களால் தொடர்ந்து நம்மளோட அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.